ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு பொது தமிழுக்கான இந்த அரையாண்டு தேர்வுக்கு உண்டான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியலான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரியா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பரில் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன கொஷின்லாம் நீங்கள் படிக்கணும், குறுவினா, சிறுவினா, நெடுவினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள், அப்புறம் மொழிப்பயிற்சி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என் பாயிண்ட்லேயும் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் 90க்கு 80 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் 90க்கு 90 கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த கொஷின் அந்த வீடியோவில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபுல் போர்ஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஒன்றும் பயப்படலாம் வேணாம். நல்லபடியாக படிச்சுட்டு போய் நல்ல மார்க் எல்லாருமே எடுக்கிற அளவுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும் இல்லையா? 11th ஃபஸ்ட்டு 14 1 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். இந்த 14 1 மார்க் கொஷினில் 5லேருந்து 6 கொஷின் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்துடும். மற்றது வந்து இன்டீரியர் கொஷின்ஸாக கேட்பாங்க. இப்போ இந்த கொஷின்ஸில் நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்திருக்குதுன்னு பாருங்கள். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவையும் பாருங்கள், நீங்கள் இதையும் பாருங்கள், நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இந்த பகுதி 2ல் பிரிவு 1 இருக்குது பாருங்கள். எவையேனும் 3 வினாக்களுக்கு விடை தருக. இதில் 4 கொஷினுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறும் கூறுவனையாவே நம்ம சொன்னது. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவனையாவே நம்ம சொன்னது. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதிச் சென்றது நம்ம சொன்னது. ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யாருக்குள் இவ்வடிகள் எதனை குறிப்பிடுகிறது நம்ம சொன்னது. 4 கொஷினுமே நம்ம சொன்னது. அப்போ 3 கொஷின் எழுதிடலாம். அடுத்து பிரிவு 2ல் 3மே நம்ம சொன்னது. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள், சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று, நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல என்னும் ஊமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. அப்போ இதில் நமக்கு எவையேனும் 2 தான் கேட்டிருக்காங்க, 2மே எழுதிடலாம். அடுத்து பிரிவு 3 நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து வரக்கூடிய கேள்வி 7-2 14 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பகுபத உறுப்பிலக்கணம், உணர்ச்சி விதி, பினா தொடராக்குக, வடமொழி சொற்கள், விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள், வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. கலை சொல்லாக்கம் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். இங்கே ஆக்சுவலாக அங்கே கொடுத்துருக்கணும் வேர்ட்ஸு, பட் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம சொன்னதுலேருந்து வந்துடும். சரியா? ஸோ நமக்கு மொத்தம் 7 கொஸ்டின் எழுதி சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 இந்த கலை சொல்லாக்களும் சேர்த்தோம்னா 7. இப்போ 7 × 2 14 மார்க். இந்த 4 மார்க்கில் பிரிவு 1 பகுதி 3 பிரிவு 1ல் இதில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் நம்ம சொன்னது. சேர நாடு செல்வம் அளவிற்கது இந்த நம்ம சொன்ன கொஷின். கலைவளார் மறையவர் இது நம்ம சொன்ன கொஷின். அப்துல் ரஹ்மானின் கதையிலிருந்து வினாவிடை இதுவும் நம்ம சொன்ன கொஷின் தான். அப்போ 2 கொஷின் நம்ம எழுதிடலாம். பிரிவு 2ல் எவையேனும் 2, ஆனால் 3 கொஷின் நம்ம சொன்னது வந்திருக்குது. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள், கட்டளி கோவில்கள் இது, அப்புறம் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, அப்புறம் சமண பள்ளிகளும் பெண் கல்வி. பிரிவு 3ல் நம்ம அந்த அணி, அப்புறம் இலக்கிய நயம் பாராட்டு, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி எழுதுக, இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அதில் இருந்து அந்த தமிழாக்கம் தருக எல்லாமே. சரியா? தென் நெடுவினா கடைசி பகுதி. இதில் 44வது கொஸ்டினில் ஆனாவும் நம்ம சொன்னது தான், ஆவண்ணாவும் நம்ம சொன்னது தான். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி, கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும்போது. 45ல் ஆனா நம்ம சொன்னது இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆவணை நம்ம சொன்னது. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்கள். 46ல் 2மே நம்ம சொன்னது தான். பாரதியின் இதழாளர் முகம், நர்த்தகி நடராஜன் நேர்காணல். அப்போ 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நமக்கு மனப்பாட பாடல். இது நமக்கு எது வேணாலும் கேட்கலாம், மனப்பாட பாடல். ஸோ அது எல்லாமே நம்ம தரவாக படிச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம என்ன பண்ண முடியும்? 90க்கு 80 மார்க் நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர். இந்த வருஷம் உங்களுக்கு வரக்கூடிய கொஷின் பேப்பரும் இதே போல் இருக்கும். ஆல் த பெஸ்ட். நல்ல எக்ஸாம் எழுதுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.